இங்க நம்ம ஹீரோயின் வச்சிருந்த அதிர்ஷ்ட கல்லுல பேய் இருக்குன்னு தெரிஞ்சவொடனே அதை தூக்கி போட்டு உடைக்க அதுல இருந்து பேயும் ரிலீஸ் ஆயிடுது. இப்ப அந்த பேயும் ஹீரோயின் மாதிரியே மாறி அதுக்கு நடந்த கொடுமை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்குது. மீரான்றவங்க சிங்கிள் மதரா இருந்த அவங்க பொண்ணை வளர்க்கறது மட்டும் இல்லாம ஒரு கம்பெனில ஆடிட்டராகவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அங்கிருந்து எம்டி எல்லாம் சேர்ந்து மீராவை கூப்பிட்டு நீ ஒரு ஃபேக் கம்பெனி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதுல எங்க பிளாக் மணி எல்லாம் போட்டு ஒயிட்டா மாத்தி தரணும்னு சொல்ல இதெல்லாம் இல்லீகலான மேட்ரு, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு அவன் மறுத்ததுனால இதுக்கு மேலேயும் நம்ம அவளை சும்மா விட்டோம்னா அவன் நம்மள இன்கம் டேக்ஸ்ல போட்டு கொடுத்துருவான்னு சொல்லிட்டு அவளோட கதையை முடிக்க அவளோட வீட்டுக்கே போயிடுவானுங்க. இவ்வளவு அவளோட பொண்ணோட பர்த்டேக்காக புது சைக்கிள்லாம் வாங்கி வச்சுட்டு வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்த நேரத்துல இவனுங்களும் போய் அந்த பொண்ணை செம்மையா அடிச்சிட அவளோ என் பொண்ணுக்காக நான் வாழணும்னு ரொம்பவும் கெஞ்சுவா. ஆனா ஈவிரக்கமே இல்லாம உள்ளாரே சிலிண்டர் வெடிக்க வச்சு அவளோட கதையவே முடிச்சிருவானுங்க. ஆனா அவ பொண்ணை மட்டும் ஒரு ஆர்ஃபனேஜ்ல சேர்த்து விட்டுருவானுங்க. அங்க இருக்கிற வார்டனும் அந்த பொண்ணு கிட்ட அத்துமி இருப்பாக்க அந்த பொண்ணும் இதெல்லாம் பேட் டச்சு என்கிட்ட வராதுன்னு திட்டி விட்டுருவா. அந்த வார்டனும் மூஞ்ச கழுவெல்லாம் தண்ணி எடுத்து மூஞ்சில தெளிக்க அந்த தண்ணி சுடு தண்ணியா மாதிரி அவன் மூஞ்சே வந்து போயிடும். இதெல்லாம் மீறா தான் ஆவியா வந்து பண்ணிருப்பா. தன்னை கொன்னவங்களை பழிவாங்களான்னு போகும்போது இவ ஆவியான விஷயத்த அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சாமியாரை வச்சு அவளை ஒரு கல்லுக்குள்ளார அடைச்சிட்டு அந்த கல்லை எடுத்துட்டு போய் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கீழே புதைச்சிருவானுங்க. ஸோ அந்த பக்கம் ஹீரோயின் போகும்போது தான் அந்த கல் மேல காலை வச்சு அந்த கல்லையே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருப்பா. ஸோ இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் அந்த குழந்தைய தத்தெடுக்கலாம்னு ஆசிரமத்தில் போய் கேட்டனா கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு எல்லாம் குழந்தைய தத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. தென் மீராவோட அவி ஹீரோயினோட உடம்புக்குள்ள பூந்துக்கிட்டு தான் இறந்ததுக்கு காரணமானவங்கள 3 பேரோட கதையை முடிச்சிடும். கடைசி ஆளோட கதையை முடிக்கலான்னு போகும்போது அவன் உஷாராகி ஒரு சாமியாரை வச்சு மீராவோட ஆவியை ஒரு ஜாடியில அடைச்சிருவான். அப்ப ஹீரோயின் அவனோட கதையை முடிக்கலான்னு போனா நான் ஆவியவே அடக்கின வண்டி நீ எல்லாம் எனக்கு ஏமாத்திரம்னு சொல்லிட்டு அவளை அடிக்க போவான். அப்பதான் தெரிய வரும் அந்த மந்திரவாதி ஹீரோயின் ஆவி நல்ல ஆவின்னு சொல்லிட்டு அவரே ரிலீஸ் பண்ணிட்டாருன்னு. அந்த ஆவியும் ஹீரோயினோட உடம்புக்குள்ள பூந்து கடைசி ஆளோட கதையும் முடிக்க ஃபைனலா ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மீராவோட பொண்ணை தத்து எடுத்து சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க.